ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பத்தி அனஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, நான் அவங்களுக்கு 10 வருஷம் பணிவிடை செய்தேன், ஒரு நாள் கூட நீ ஏன் இதை செய்தாய், ஏன் இதை செய்யவில்லை என்று கேள்வி கேட்டதே இல்லை. சி என்று சொன்னதே இல்லை. 10 வருஷம் வேலை செஞ்ச பணியாள்கிட்ட போய்த்து எஜமான பத்தி கேட்டா அப்படி சொல்லுவாங்களா யாராவது? எனக்கு மேல அழைக்கிறவங்க கூட நான் அன்பா இருக்கிறது வேற விஷயம், அது எல்லாரும் இருந்தே ஆகணும், இல்லண்டா பாதிப்பு தான் உண்டாகும். கீழே இருக்கிறவங்களோட நல்லா இருக்கிறது தான் எங்களோட அஹ்லாக். எங்களுக்கு கீழே உள்ளவங்களோட நாங்க எப்படி இருக்கிறோமோ அதான் எங்களுடைய உண்மையான நட்புணம். எங்கட மனைவிட்ட கேட்கணும், எங்கட பிள்ளைகள்கிட்ட கேட்கணும், வாப்பா எப்படி, வாப்பா நல்ல அன்பானால், ஒரு நாள் கூட அவர் என்ன அடிச்சது கிடையாது, வாப்பா ஒரு நாள் கூட என்ன கட்டுக்கடுத்த முகத்தோட பார்த்தது இல்லைன்னு சொன்னா அதுதான் கூட குணம். மனைவிட்ட போய் கேட்கணும், என்ன கணவன் ஒரு நாள்ல சீறி பாஞ்சது இல்லை, கோவப்பட்டது இல்லை, என்னோட கோவப்பட்டு இந்த கோப்பைகள் இந்த இதெல்லாம் உடைச்சது இல்லை அப்படின்னு மனைவி சொன்னா நீங்க நல்ல கணவன். யார் எங்களுக்கு கீழே இருக்கிறாங்களோ, எங்களுக்கு பணிவிட செய்யறாங்களோ, இவர்களோடு நாங்க எப்படி நடந்து கொள்றோமோ அதுதான் எங்களோட பண்பு. அனஸ் ரலியல்லாஹு சொன்னாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னிடத்துல ஒரு நாள் கூட அனஸே நீங்க ஏன் இதை செய்ய இல்லை, ஏன் இதை எப்படி செஞ்சீங்கன்னு கேட்டதே இல்லை. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மையான குணம், ஏன்னா அவங்க அனஸ் ரலியல்லாஹு அன்ஹுவை புரிஞ்சு வச்சாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த புரிந்துணர்வு என்பது வாழ்க்கையில் முக்கியமாக தேவை. இது எங்களுடைய வாழ்க்கையிலே பல ஹைர்களையும் பரக்கத்துகளையும் உண்டாகும். அதே